முதல்ல சூஸ் பண்ணோம். அங்கதான் பெஸ்ட் ப்ரோக்ராம் இருக்கு அப்படிங்கும். வேற வழியே இல்லைன்னா தான் இன்ஸ்டேட் காலேஜ். அப்படியே இன்ஸ்டேட் காலேஜுக்கு வந்தா கூட ஒரு பிள்ளை கூட வீட்டுல இருந்து கல்லூரிக்கு போகாது, எல்லாம் டார்ம்ல போய் உட்காந்துரும். நான் கேட்கிறேன், நமக்கும் அவர்களுக்குமான உறவு அத்தனை ஆனந்தமாக இருக்குதுன்னா ஏன் பிள்ளைங்க நம்மளை விட்டு தெரிச்சு ஓடுதுங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. பிடிக்கல, எங்கேயாவது ஓடிடணும் தான் நினைக்குதுங்க. அதனால நம்ம என்ன தெரியுமாங்க ஐயா செய்யறோம்? சரி, என்ன வேணா படிக்க பிடிக்குதா, ஒரு மாதிரி கேள்வியே இல்லை, நீ என்ன படிக்க பிடிக்குதோ அது படிப்பா அப்படின்னு சொல்லிடுறோம். படிப்பு செலவை கூட நாம முழுமையாக ஏத்துக்கிறோம். ஆனா அமெரிக்கர்கள் முழு கல்லூரி படிப்பு செலவை ஏத்துக்கிறது இல்லை, ஆனா நம்ம ஏத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கூட கல்லூரிக்கு போனதுக்கு அப்புறம் அவன் என்ன மதிப்பெண் வாங்குறான், நல்லா படிக்கிறானா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு அவன் அனுமதி கொடுக்கணும். நம்ம புள்ள அனுமதி கொடுக்கணும், இல்லைன்னா நமக்கு தெரியவே தெரியாது. ஆமா ஆமா. அப்புறம் அந்த அவன் அனுமதி கொடுக்கணுமா, அது ஒரு பக்கம் இருக்குதா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த கல்லூரிக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்கெல்லாம் என்ன நம்ம சொல்லுவோம், தம்பி நம்மளை விட்டு வேற வெளியே போகுதா, அதனால நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப பயமா இருக்கும். வீட்டில் இருக்கும் போதே ஒன்றும் புரியல, தம்பி ஒரு 4 வருஷம்டா ஒழுங்கா படிச்சுடா, இந்த டேட்டிங்லாம் இப்போ வேணாண்டா அப்படின்னு சொல்லுவோமா. அம்மா நான் படிக்கிறத படிப்பேன், என்ன மார்க் வருதோ அதுதான் டேட்டிங். இது நாள் வரைக்கும் என்ன பண்ண விடல, இப்போ நான் பண்ணலைன்னா நல்ல பொண்ணெல்லாம் போயிடும், அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம தாயே மீனாட்சி நீ விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். ஐயா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இங்க பேசி பாருங்களேன், 15 வயது பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்கள் எல்லாரும் மன உளைச்சல தான் இருப்பாங்க இங்க. ஆமா ஆமா. ஆனா அவங்க மாதிரி 3 பேர் மட்டும் மேடைக்காக வந்து நான் அழுவலையே கண்ணு இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் தனியா பேசி பார்த்தீங்கன்னா புலம்புவாங்க. அதுக்காக எங்க பிள்ளைகள் எல்லாம் கெட்டு போயிடுச்சுன்னு நான் சொல்ல வரலங்க ஐயா. நாங்கள் அத்தனை பேரும் ஒரு கனவை சுமந்து கொண்டு இங்கே வந்தோம். எங்க பிள்ளைகளை எப்படியாவது நல்லா படிக்க வச்சிடணும், ஒழுக்கமா வளர்த்துடணும்னு போராடுகிறோம். உண்மையில் அது ஒரு போராட்டம் தான். அந்த போராட்டத்துக்கு நடுவுல இயல்பாக இருக்க வேண்டிய பாசம் இல்லாமல் போகிறது, அந்த உறவு சற்று அல்லாடித்தான் போகிறது. இதுதான் எங்களுடைய வாதம். சரி, இப்ப அடுத்து கல்யாண வயசு வரும் பாருங்களேன் ஐயா. இப்ப படிச்சு முடிச்சுட்டான்ல, கல்யாணம்லாம் பண்ற வயசு வருமா? போயிருப்பான், நமக்கு தெரியாது. கல்லூரிக்கு போய் போறதுலாம் நமக்கு தெரியாது ஐயா, போய் தான் பிடிச்சிருப்பான். அவன் போனது நமக்கு தெரியாது. கடைசியா ஒரு டேட் முடிவு பண்ணிட்டு தான் நம்மகிட்ட சொல்லுவான். இப்போ நம்ம அந்த கல்யாண வயசு வரும்போது நம்ம இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டியா மாறணும். இந்த அந்நியன் படத்துல வரும்ல, அது மாதிரி ஒரு நேரம் அமெரிக்க பெற்றோரா இருக்கணும், ஒரு நேரம் இந்திய பெற்றோரா இருக்கணும். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. அவன் யார கூட்டிட்டு வந்தாலும் இந்த சிவில் ரைட்ஸ் ஆக்ட்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, சாதி மத இன நிற மொழி பாலின பேதம் இல்லாமல் யார கூட்டிட்டு வந்தாலும் பாலின வேறுபாடு கூட இல்லாம அவன் தான் ஆண்டவனுக்கு அறிவு. அதுக்கப்புறம் இந்த கல்யாண செலவுன்னு வரும் பாத்தீங்களா, அப்ப மட்டும் என் பிள்ளைக்கு திருமணம் செய்து வைப்பது என்னுடைய தலையாய கடமை அப்படின்னு பதவி பிரமாணம்லாம் எடுத்துக்கிட்டு டபக்குன்னு இந்திய பெற்றோரா நம்ம மாறி நம்ம கல்யாணம் செஞ்சு வைக்கணும். ஆனா அப்ப கூட அவன் சொல்லுவான், நம்ம நினைப்போம் அமெரிக்காவை கல்யாணம் பண்ண போறோம், எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அவன் பிள்ளைங்க சொல்லும், இது எங்க கல்யாணம், எங்களுக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் கூப்பிடுங்க, எங்களுக்கு தெரியாதவங்களை எல்லாம் நீங்க கூப்பிட வேண்டாம். மொழி செய்யணுமா ஒரு கஷ்டம் இருக்குல்ல. ஆமா இல்லைங்க ஐயா, எல்லாத்தையும் நம்ம தலையில கட்டிட்டு போயிடுவாங்க, அவங்க எல்லாம் செய்யறது இல்லை மொழி திருப்பி அப்படின்னு சொல்லி பாவம் பார்த்து நம்மளுக்கு ஒரு 100 சீட்டு அவங்க கொடுப்பாங்க. நம்ம செலவு பண்ணுவோம், யார் வரணும் வரக்கூடாதுன்னு அவங்கதான் முடிவே பண்ணுவாங்க. ஆமா, இப்ப நம்ம கல்யாணம்லாம் எப்படி நடந்தது? இப்ப என் கல்யாணத்தப்போ எங்க அப்பா திடீர்னு ஒருத்தரை கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்தி, இந்த மாமா யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டான். நான் சத்தியமா அவரை முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, எனக்கு தெரியாது அப்படின்னு. நீ 1 மாச குழந்தையா இருந்தப்போ உன்னை பார்க்க வந்தாங்க, உன்னை போட்டோ எடுத்துட்டு சிங்கப்பூருக்கு கொண்டு போய் கலர் போட்டு திரும்பி அனுப்புனாங்க, அதுதான் நம்ம வீட்டுல மாட்டிருக்கு அப்படின்னா. நான் அவரை பார்த்ததே இல்லைன்னு சொன்னேன்ல, மன்னிச்சுங்க. 1 மாச குழந்தையா இருந்தப்ப நான் அவரை பார்த்துருக்கேன். அவர் நான் என் கல்யாணத்துக்கு வர்றாரு, நான் ஏதாவது சொன்னேன்னா, என்னால் ஏதாவது சொல்ல முடிஞ்சு
அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அவங்க கழுத்தை நீட்ட சொன்னவருக்கு நான் நீட்டினேன், அவ்வளோதான். ஆனால் அப்படியெல்லாம் நம்ம பிள்ளைகளை இங்கே நம்ம இருக்க சொல்லலைங்க ஐயா. அவங்க இஷ்டப்பட்டவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பரிபூர்ணமாக சம்மதிக்கிறோம், நமக்கு அது சந்தோஷம் தான். அதுக்கு தான் அவங்க ஒரு ஆணை கூட்டு வந்திருக்காங்கல்ல. அதான் எதுவும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுலே நமக்கு சந்தோஷம் தான், இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ உன் கடமையை மட்டும் செய், எந்த உரிமையையும் என்னிடமிருந்து எதிர்பார்த்து விடாதே என்று மறைமுகமாக சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறதே, அப்போ வலிக்குது ஐயா. அதுதான் ஐயா நடக்குது. அப்புறம் நம்ம வந்து சொல்றோம், அமெரிக்காவில் வந்து விளையாட்டா சொல்லுவாங்க ஐயா, உன் பிள்ளை அவன் கல்யாணத்துக்கு உங்களையாவது கூப்பிட்டான்ல, சந்தோஷப்படுங்க அப்படின்லாம் விளையாட்டா சொல்லுவாங்க. உண்மையில் அது சந்தோஷம் இல்லைங்க ஐயா, அது சகிச்சுக்கிறது, அவ்வளோதான். ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம கையெழுத்து போட்டுட்டு தான் வந்திருக்கோம். இங்கே அந்த ஆன்சைட் ஆஃபர்னு ஒன்று கொடுத்தான்ல, அப்போ நம்ம அதில் கையெழுத்து போட்டோமா இல்லையா? அப்பவே இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம கையெழுத்து போட்டுட்டோம். ஆமா, அதனால இதெல்லாம் நம்ம சகிச்சு ஆகணும். அதுக்காக இது ஆனந்தம் இல்லை, சகிச்சுக்கிறோம், அவ்வளோதான். சரி, இப்போ அமெரிக்காவில் வளர்க்கிற நம்முடைய பிள்ளைகளோட தான் இந்த உறவு கொஞ்சம் உரசலாக இருக்கு. இப்போ இந்தியாவில் இருக்காங்கல்ல நம்முடைய வயதான பெற்றோர், அவங்களோட நம்முடைய உறவு எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்க தான் போங்க போங்க, நாங்கள் இப்போ வாங்க வாங்க, எப்படி பாதியில் விட்டுட்டு வர்றது? இந்த படிக்கிற பிள்ளைகள்லாம் நம்ம கூப்பிட்டா வருமா? ஆனால் ஒரு வெக்கேஷனுக்காவது இந்தியாவுக்கு வருதா? நம்மளும் ஒவ்வொரு தடவையும் போய் பார்த்துட்டு வரும்போது ஐயோ வயசானவங்க, முடியாதவங்க, தனியாக விட்டுட்டு வர்றோமேங்கிற குற்ற உணர்வு நமக்கு ஒரு பக்கம் இருக்கு. அவங்களும் நல்லா ஃபோனில் பேசுகிறா, 2 வாரம் தான் வர்றா, நம்ம கூட இருந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு பிள்ளை இல்லையேங்கிற கவலை ஒவ்வொருவரும் நம்மளை வழி அனுப்பும் போதும் அந்த கண்ணீரில் தெரிகிறது. என்ன செய்வது? அப்போ அந்த பக்கமும் உறவு லேசா ஆட்டம் கண்டு போய் தான் இருக்கு. அப்போ இங்கிட்டும் இடி வாங்கி அங்கிட்டும் இடி வாங்கி சாண்ட்விச்சுக்கு நடுவில் வச்ச தக்காளி மாதிரி நசுங்கி போன தலைமுறை நாம். ஆமா, அதனாலதான் முடிச்சுவேங்க ஐயா. அதனாலதான் நமக்கெல்லாம் 30 வயசுலயே இந்த தலைமுறை ஆளுகளுக்கு ஐயா 30 வயசுல பெற்றோர் ஆனவனையுமே முடி நரைச்சு போகுது. ஆமா, என்ன நான் வந்து சும்மாலாம் சொல்லணுங்க ஐயா. நம்ம சங்க காலத்துல பிசிராந்தையார்னு ஒரு புலவர் இருந்தார். அவருக்கு ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் கூட முடியே நரைக்கலையா. எல்லாரும் அவர்கிட்ட என்னங்க உங்களுக்கு முடியே நரைக்கல அப்படின்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாரா, எனக்கு கவலையே இல்லை, என்னை சுத்தி இருக்கிறவங்களாம் என்னோட இணக்கமா இருக்காங்க, அதனால எனக்கு முடி நரைக்கல. இப்போ புரியுதா ஐயா? இங்க இருக்கிற பெற்றோர் 2 வகை. ஒன்று டை போடுற அளவுக்கு முடி இருக்கிறவங்க, இன்னொன்று டை போடுற அளவுக்கு கூட முடி இல்லாத. அவ்வளோதான். நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இங்க இருக்கக்கூடிய நிலைமை நெருக்கடி இருக்கே, அவங்க பார்வையில் என்ன துயரங்களையா, நல்ல வேலை நாங்கள் தப்பிச்சுக்கிட்ட போல இருக்கேன் அப்படி நினைக்கிற அளவுக்கு அவங்க சொல்லிக்கிற துயரங்களை பார்த்தா, நீங்கள் எப்படி இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க தோணுது. இப்போ பயங்கரமாக இருக்கு பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும். இங்கே இருக்கிற பெற்றோர், அப்புறம் இவங்களுக்கும் இந்த 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 பெற்றோருக்கும் அங்கே இருக்க பெற்றோருக்கும் இடையில் இருக்கிற இந்த உறவுகள் இருக்கு. அதை எண்ணி பார்க்கிற பொழுது மனசுக்குள்ளே, கடவுளே எப்பா எங்களை இப்படி சோதிக்கிறேனே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள துயரங்கள் கொடி கட்டி பறக்கின்றன, குடியிருக்கின்றன. அருமையாக பேசிட்டார். அவர் பேச கேட்க 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 நான் ஊருக்கு போய் சொல்லுவேன், யாரும் இனிமேல் அங்கே போயிடாது, காசுக்கு ஆசைப்பட்டு போயிடாதீங்க. வாழ்க்கை அங்கே போன பிற்பாடு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்க போகுது. இது நமக்கு தேவையில்லை. காசை பார்த்தோம், கவலையை பெருக்கணும் அப்படின்னு ஆயிரம்னு சொல்கிற அளவுக்கு பேசியிருக்காங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அப்படின்னா ஒரு சத்தியமாக பேசுகிறாங்க. இன்னொரு சிக்கல் வருங்க. இந்த பக்கத்தில் ஒரு ஜீவன் உட்கார்ந்து காத்து கிடக்கு. இது ஆனந்தத்துக்கு போகலாம். இப்போ எவ்வளவு பாருங்க, ஆளே சிரிச்சுக்கிட்டு வர்றாரு. பிள்ளைகள் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அவர் வயசை பார்க்கும்போது பிள்ளை இருக்கா எனக்கு தெரியல. 2 பிள்ளை இருக்கான்.
இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கான். பின்னாடி இருக்கு புரட்டாசியும் கார்த்திகையும். வாங்க. இல்லையே, கேட்க மாட்டேங்குது. பொய் பேசுனா எப்படியா கேட்க? அப்படி சொல்றாங்க. இப்போ கேட்குது. ஐயா நல்ல செம்மையாக பேசினாங்க ஜெயமாறன் அவர்கள். முதல்ல இந்த இனிய மாலை பொழுது குரோதி தமிழ் வருடம் பிறந்திருக்கும் நன்னாளில் நம்ம பட்டிமன்ற சிங்கம் தமிழறிஞர் கலைமாமணி பத்மஸ்ரீ திரு சாலமன் பாப்பே அவர்களுக்கும் பொன்விழா காணும் ஹியூஸ்டன் பாரதி கலைமன்றத்திற்கும் மற்றும் அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். ஐயா, குழந்தைங்களை பார்க்கும் போதெல்லாம் முகமலர்ச்சியோட மகிழ்ச்சி பொங்க இருந்தாலும் இப்படி ஒரு தலைப்பு கொடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு மனசாட்சியே இல்லாமல் பேச இருக்கிற நம்ம எதிரணி நண்பர்கள் மூவருக்கும் முதல்ல நம்மளோட அனுதாபங்கள். அதே மாதிரி நீதி வழுவாத நடுவர் அல்லலே இல்லையே அது ஆனந்தம் தான்லே என்ற ஒரு நல்ல தீர்ப்பை நம்ம வழங்குவார் அப்படின்னு ஆரம்பத்திலே ஒரு துண்டை போட்டீங்கன்னா ஐயா, இந்த எதிரணியில் உட்காந்துருக்கிற கணேசனா இருக்காருங்களா, அவர் குழந்தைங்களோட எப்படி விளையாடுவார் அப்படின்னு அவர்களோட நண்பர்கள் இங்கே இருப்பாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. நிறைய பேர் இருக்காங்க. கணேஷ் பேரு. ஆமாம், குழந்தைங்களா ஒரு நாள் முழுக்க கேரம் போர்டு, தாயக்கட்டை, பரமபதம் அப்படி இப்படின்னு இன்னும் என்னென்னலாம் விளையாட முடியுமோ அவங்கள ஆக்டிவாக வச்சுக்கிட்டு குழந்தைங்களா விளையாடிடுவார். இது அவர் பெற்ற பிள்ளைங்க யாருக்கும் தெரியுமா? குழந்தைங்களோட குழந்தைங்கன்னா எந்த குழந்தைங்களா இருந்தாலும் அதுதான் இங்க. இதுக்கு அந்த துயரத்தை மறக்கிறதுக்கா அவரு அல்லது பேச வந்திருக்கிறத பார்த்தா மிகப்பெரிய வியப்பா இருக்கு. கோபால், நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா கோபால்? ஐயா, ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ள என் மனதை நான் அறிவேன், அவள் அறிவாள், அவள் மனதை நான் அறிவேன் அப்படின்னு எதுவுமே நம்ம வார்த்தையால் சொல்லாம விட்டுறோம்னா நல்லா இருக்குங்களா? அந்த மாதிரி பிள்ளைகளோட உறவுல பிள்ளைங்க வந்து நம்ம கிட்ட ஐ லவ் யூ அம்மா, ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு சொல்றதும், அதே மாதிரி நம்ம வந்து மீ டூ கண்ணா அப்படின்னு அவங்கள்ட்ட வந்து நம்மளோட அன்பை பரிமாறிக்கிறதும் எவ்வளவு அழகான ஒரு விஷயம். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்மளோட ஜென்ரேஷன்ல, என்னோட ஜெனரேஷன்லயே பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா வந்து ரொம்ப கண்டிப்பானவர். எங்கள் தாத்தா வந்தாருனாலே எங்கள் அப்பா வந்து நடுங்கிடுவாருங்க. அவர் வச்சது தான் வீட்டில் சட்டம். அதே மாதிரி தாத்தா வந்து அந்த சைடு போனால் தான் எங்கள் அப்பா வந்து அவரோட கருத்தையே வந்து அவர் வெளியே சொல்லுவார். அதே மாதிரி இங்கே வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இங்கே இருக்கிற பசங்களோட அந்த மாதிரி இல்லைங்கய்யா. ஆமாம், பசங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா டைனிங் டேபிளில் உட்காந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. 17-18 வயசில் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயங்கள் இன்னைக்கு 13 வயசு பசங்க, 7ஆவது படிக்கிறான் என் பையன், அவன் வந்து என்கிட்ட சொல்கிறான். அவன் கொடுக்குற ஐடியாவெல்லாம் நம்ம கேட்டுட்டு கருத்து பரிமாற்றம். அவன் சொல்கிற கருத்து எனக்கு பிடிக்காது, நான் சொல்கிற கருத்து அவனுக்கு பிடிக்காது. ஆனால் அந்த பேசுறதுனால அந்த உறவு வந்து மிகவும் ஆரோக்கியமானதாக இங்கே இருக்குங்கய்யா. இவங்க சொன்னாங்க இல்லையா, நம்ம பேசவே முடியல பசங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் 18 வயசுக்கு இன்னும் வரல, இப்போதான் வந்திருக்கான், எனக்கு தெரியல. பின்னாடி இருக்கு. ஆனால் என்னதான் ஒரு மரம் வளர்ந்தாலும் அதுக்கு வந்து விதை நம்ம சின்ன வயசுலேருந்தே போடணும் இல்லையா. சின்ன வயசுலேருந்தே நம்ம தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கண்ணாடி மாதிரி நம்மளை பார்த்து தான் அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு விஷயத்த ஆழமாக அவங்க மனசில் வந்து சின்ன வயசுலேருந்தே பதிய வச்சிட்டிங்கன்னா அது வந்து பின்னாடி நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து கவலைப்படவே தேவையில்லை. அவங்க வந்து அமெரிக்கன்ஸோட டேட்டிங் போனாலும் சரி, இல்லை என்ன தான் பேசாமல் இருந்தாலும் சரி, பசங்க நம்மளை விட்டு போகாது, நம்மக்கிட்டே வரும். அதனால போனால் போகட்டும் சொல்லுங்கய்யா. எப்படி இருந்தாலும் நம்மளோட மரபு, நம்ம வீட்டில் நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள், அதை பொறுத்து தான். இடத்துனால எதுவும் கிடையாது. அமெரிக்காவை வந்து நம்ம சூஸ் பண்ணி வந்துட்டோம். நம்மளை யாரும் வர சொன்னா, ஒரு கூட்டு குடும்பத்தோட இந்தியாவில்
அப்பா அம்மா அங்கேயே இருந்திருக்கலாம். நம்ம பண தேவைகள், நம்ம வந்து நம்ம படிப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்துட்டோம். ஸோ அந்த பி எ ரோமன் இன் ரோம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்ற மாதிரி, இங்கே இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி பசங்களை புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம பேசி தீர்த்துக்கலாம் இல்லையா. அந்த கருத்து பரிமாற்றம் எங்கே ஒரு விவாதம் இருக்கோ, எந்த இடத்துல ஒரு கருத்து பரிமாற்றம் இருக்கோ, அங்கே எப்போதுமே ஒரு ஆனந்தம் நிலவும் இல்லையா. அதில் அது ஒன்று. அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு இன்னொன்று புரியல, இவ்வளோ பேசுகிறாங்க, இன்னைக்கு வந்து நம்ம குழந்தைங்களோட ஒரு குவாலிட்டி டைம் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஒரு பெற்றோராக நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். காலையில் பசங்க வந்து 6:30 மணி 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போனாங்கன்னா ஈவினிங் 3:30 மணி ஸ்கூல் விட்டு வந்து வரும்போதே இங்கே இருக்கிற பெற்றோர்கள் அனைவருமே போடாத கிளாஸ் கிடையாது. மேத்து கிளாஸு, கராத்தே கிளாஸு, டான்ஸ் கிளாஸு, மியூசிக் கிளாஸு, அவன் எல்லா கிளாஸையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதே தூங்குற நேரத்தில் தான் வருவான் பையன். அவன் வந்து வீட்டை வந்து வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இருக்காங்க வீட்டில், அவங்கள மறக்காமல் மூஞ்சியை பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையிலேருந்து திருப்பி அதே ஒரு ஷெட்யூல். இது ஒரு மெக்கானிக்கல் லைஃபாகவே இங்கே போயிட்டுருக்கோம். அதாவது பசங்களோட நம்ம செலவு பண்ணுற நேரமே வந்து இங்கே ரொம்ப குறைச்சது ஒரு நாளைக்கு. இதுலேயே இவங்களுக்கு வந்து அல்லலாம் ஃபுல்லாக. இதில் பகல் ஃபுல்லாக பசங்களோட இருந்தாங்கன்னா இவங்க இன்னும் என்னென்னலாம் புலம்புவாங்களோ எனக்கு தெரியாது. ஆமாம், கொரோனா காலத்தை நினச்சி பாருங்க, 2 வருஷம் வர்ற போது நீங்கள் தூங்கிடுவீங்க. ஆமாம், அதே மாதிரி கொரோனா காலத்தில் வந்து 2 வருஷங்கய்யா. ஓகே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நாங்கள் இங்கே பார்த்தது கிடையாது. ஆமாம். ஸோ அதுவும் அமெரிக்காவில் ரொம்ப கஷ்டங்கய்யா. குழந்தைங்களை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்கள ஆக்டிவாக அவங்கள வந்து எப்படி வச்சுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சவால் எல்லாருக்கும். ஆனால் எங்கள் வீட்டுக்கார அம்மா இன்றைக்கும் சொல்லுவாங்க, அந்த 2 வருஷத்தில் அந்த குழந்தைங்களோட பழகிறதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச நேரம் அது வந்து எந்த வகையிலையும் வேற எந்த அளவிட முடியாதது. அதனால குழந்தைங்களோட பழகி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது. அதே மாதிரியா இங்கே அமெரிக்கன் ஒர்க் ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா காலைல 7 மணிக்கு மீட்டிங் ஆரம்பித்தா நான் ஈவினிங் எப்படா விடுவாங்கன்னு எல்லா பேரண்ட்ஸும் 2 பேரும் இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நான் தான் என்ன பண்ணுவேன்னா ஈவினிங் 3 மணி ஆச்சுன்னா என் பசங்களை போய் நான் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் அவுட் ஆஃப் ஆஃபீஸ் மெசேஜ் போட்டுட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி போய் பசங்களோட அவங்களுக்கு இன்றைக்கி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு உட்காந்து பேசி ஒரு மணி நேரம் அவங்களோட நீங்கள் விளையாடிங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். மற்றபடி நீங்கள் வீட்டில் எந்த வேலை சொன்னாலும் தானாக நடக்கும். அதுக்கு நம்ம ஒன்றும் சிரமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ உங்களோட குடும்பத்தை சொல்கிறீங்க? கண்டிப்பாங்க ஐயா, ஏதாவது ஐடியா வேணும்னா கண்டிப்பாக சொல்லலாம். அதே மாதிரியா இந்த ஃபோனு, ஐபேடு, இந்த ஸ்க்ரீன் டைம் பற்றி சொல்கிறாங்க. நம்ம வந்து விஞ்ஞானத்தோட வளர்ச்சியை வந்து தடுக்கவே முடியாது. நம்ம அது கூட போகிறதுக்கு தான் நம்ம பழகிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபோனில் எடுத்தால் ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், ரீல்ஸு, இன்னும் என்னென்னலாம் ஆப் இருக்கோ ஒரு நாளைக்கு 5லேருந்து 7 மணி நேரம் நம்ம வந்து ஃபோனில் உட்காந்துருக்கோம். நம்ம பிள்ளைங்க தானே, நம்மளை தானே பார்த்து வளர்றான். நம்ம என்ன பண்ணுறோமோ அதைத்தான் அவன் பண்ணுவோம். அவன் ஃபோனை நிப்பாட்டணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபோனை எடுத்து முதல்ல நிப்பாட்டணும். அவனை வந்து பேசி அவன்கிட்ட ஆக்டிவாக இது பண்ணாதான் அவன் ஃபோனை விடுவான். ஃபோன் இல்லாமல் இங்கே இருந்துடலாமா? தாராளமாக இருக்கிறாங்க ஐயா. இன்னும் நிறையா மக்கள் இங்கே இருக்காங்க ஐயா. முன்னாடிலாம் ஒரு எக்ஸ்கர்ஷன், ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன்லாம் போனோம் அப்படின்னா ஒரு 3-4 நாளைக்கு நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய படபடப்பு, டென்ஷன் இருக்கும். ஒரு தொலைத்தொடர்பு வசதியே இருக்காது. ஸோ நம்ம 4 நாளைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்கள்ட்ட ஏதாவது விஷயம் சொன்னால் தான் உண்டு. ஆனால் இப்போல்லாம் ஒரே ஒரு ஃபோன் கால், வீடியோ கால் பசங்கள்கிட்ட இருக்குது. அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ட்ராக் பண்ணிட முடியும். அதே மாதிரி டெய்லி ஸ்கூல்லேருந்து போயிட்டு வர்றது கூட அவன் எங்கேயும் வேற எங்கேயா வயதேறி போகிறானா இல்லை வீட்டுக்கு வரானா அப்படின்ட்டு ஜிபிஎஸ் ட்ராக்கர் போட்டு ஈஸியாக நம்ம வந்து மேனேஜ் பண்ணிடலாம். அதான் யார் சொல்கிறேன், ஒரு ப்ராப்பராக நம்ம வந்து ஒரு அளவோட கண்டிப்போட அந்த விஞ்ஞானத்தை யூஸ் பண்ணினோம்னா அது வந்து ஒரு செக்யூரிட்டி தாங்க நம்மளுக்கு உபயோகப்படுத்தலாம். அதே மாதிரி அவங்க ஸ்க்ரீன் டைம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 1008 ஆப் இருக்குங்கய்யா. நீங்கள் ஒரு தட்டில் அவனை வந்து நிப்பாட்ட முடியும் ஃபோனை. ஆனால் நம்ம பண்ணுறது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு மற்ற வேலைகள் இருக்குது, நம்ம அதை பார்க்குறோம். அதனால் வந்து நம்ம விட்டுறோம் பசங்களை.
அதே மாதிரிங்க இவங்க என்னென்னமோ சின்ன சின்ன அல்லல்கள் பற்றிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம பண்ணாத சேட்டையாயா நம்மளோட காலத்தில் நான்லாம் ஹிந்தி கிளாஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் கிரவுண்ட்லேயே இருப்பேங்கய்யா. எங்கள் அப்பா வந்து எந்த கிரவுண்டில் நான் இருக்கேன்னு கண்டுபிடிச்சி வந்து காரை திரும்பி கூட்டிகிட்டு போவாப்புல. அதெல்லாம் சேர்த்து தான் இப்போ நீங்கள் வட்டி முதல்ல வாங்குறாங்க. அதாங்கய்யா, அந்த மாதிரி நம்ம மனசாட்சியை தொட்டு நம்ம பார்க்கணும். அதாவது நம்ம என்னென்னலாம் சேட்டை பண்ணினோம் அப்படிங்கிறது அதோட கர்மா தான் இப்போ நம்மளுக்கு வருது. அதை வந்து ஒரு அல்லலாம் வந்து நம்ம சொல்லவே கூடாதுங்க. ஆக அங்கே நம்ம செஞ்சதுனால அம்மா அப்பா அம்மா வந்துனாங்க, அல்லல் போட்டாங்க. ஆமாம். அதே மாதிரிங்க பேரண்டிங் அப்படிங்கிறது ஒரு கலை. அது ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை சேர்த்துக்கணும், எம்பதி, சகதாபம் அப்படிங்கிறத தமிழில். அதாவது இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன் சோஷியல் ப்ரெஷரில் இவங்க சொன்னாங்க இல்லையா, நிறையா விஷயங்கள், அது எல்லாமே இந்த மண்ணை விட்டு போகாது, இங்கே தான் இருக்கும். நம்ம அதோட வாழறதுக்கு நம்ம பழகிக்கணும். ஆமாம். ஆனால் அவனோட இடத்துல நான் போய் இருந்து நான் அந்த இடத்துல இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் நம்மளை மாற்றிக்கிட்டு நம்ம பண்ணோம்னா, அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கே இருக்கிற பசங்களுக்கு வந்து லாஜிக்கலாக புரிய வைக்கணும். ஐயா, நான் இப்படி தான் பண்ணினேன், எங்கள் அப்பா இப்படி தான் பண்ணினாரு அப்படின்ட்டு நம்ம சொன்னால் அந்த பசங்க வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதனால் அமெரிக்கன் கல்ச்சரில் இங்கே வந்து நம்ம பசங்களை வளர்க்கணுன்னா பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட்டு அவங்களோட இடத்துல இருந்து நினச்சி பார்த்து அவங்களோட பழகினா எப்போதுமே அந்த உறவு வந்து ஒரு ஆனந்தம் தாங்க. அதனால் வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். பேசின சுருக்கமாக சொன்னால் ரோம நகரத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அங்கே என்னவாக இருக்காரோ அந்த ரோமர்கள் எப்படி பழகிட்டாங்களோ அப்படி பழகிக்கீங்க. ஏன்னா இங்கே வந்துட்டீங்கல்ல, எல்லாம் இது வேணும் தானே வந்தீங்க. அப்போ இங்கே வந்துட்டாச்சுன்னா நீங்கள் செஞ்ச கர்மாவெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். சுருக்கமாக முடிச்சுட்டார். வேற வழி இல்லை, இது இப்படி தான் இருக்கும், அனுசரித்து போங்க, சகிக்க கற்றுக்கங்க. இப்போ இவர் கற்றுக்கல, என்ன சொல்ற, என்னைய பாருங்கன்றார். நல்லா தானே இருக்கு. இப்போ இந்த ஊர் வேணும் அப்படின்னா இந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய இருப்பு எப்படி அப்படி இருந்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது வேற என்ன நம்ம ஊரில் நம்ம அம்மா கிட்ட போய் ஐ லவ் யூ அம்மான்னு சொல்கிறது இல்லை. சொல்லியிருக்கோமா? லவ் யூ அப்பா, லவ் யூ அம்மா நம்ம அப்பாட்ட சொல்லியிருக்கிறோம். எனக்கெல்லாம் தெரியல. எங்கள் ஐயா போயிட்டு, ஐயா உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஐயா அப்படின்னு சொன்னேன். என்ன அவர் கஷ்டப்படுற போது நம்ம விழிகளின் ஓரங்களில் கண்ணீர் அரும்பும். அதை பார்த்து அப்பா தெரிஞ்சுக்கிறார். நல்லா தானே இருக்கேன் அப்பா. அவருக்கு அது ஒரு திருப்தி. ஐயா அப்பா ஒன்றும் வராதா, நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நினைப்பார். இந்த விழிகளில் இருக்க அரும்புகிற நீரால் தான் நம்முடைய தகப்பன்ட்டு பேசணும். ஆனால் இங்கே பிள்ளைகள் வார்த்தைகளால பேசுகிறாங்க. ஐ லவ் யூ அம்மா, ஐ லவ் யூ அப்பா அப்படின்னா நமக்கு அது கொஞ்சம் சங்கடமாக இருக்கு. அதையும் சேர்த்து கற்றுக்கங்கன்னு முடிச்சுட்டார். இவங்க சொன்ன ஒன்றுக்கு கூட பதில் கிட்ட போகலை. நான் சொல்லியிருக்கணும் இப்போ எல்லாத்தையும். ஆனால் என்ன சொல்கிறாரு, இதை எதுக்கு போட்டு சங்கடப்படுறீங்க, இதை அங்கீகரிச்சுக்கங்கன்னு முடிச்சுட்டார். இப்போ இதை அவர் அங்கீகரிக்க சொல்கிறாருல்ல, அதை உள்ளபடி இவங்க அங்கீகரிச்சுக்கிட்டா என்ன இவங்களுக்கு கேள்வி, நிம்மதியாக இருக்கலாம்ல. நடக்கிறவன் நடக்கட்டும், நாராயணன் செயல், என்னால் ஆவது ஒன்றும் இல்லை, எல்லாம் உண்கையிலே அப்பா அப்படி பேசாமல் இருக்கலாம்ல. இருப்பாரா, அவ்வளோ ரவுடின்றாங்க, பார்க்கவே பயமாக இருக்கிறாங்க. ஆனால் மேலே ஊந்து அடிக்கிறாங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க? வாங்க ஒரு தம்பி, இப்போ பாஸ்கர் பாண்டியராஜ் வாங்க.
அன்னை மீனாட்சியை வணங்கி இந்த அரங்கத்தில் கூடியிருக்கும் அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் மாலை வணக்கம் மற்றும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனையோ தமிழ் புத்தாண்டு வந்துருச்சு, ஆனால் வாழ்க்கையில் இந்த புத்தாண்டு தான் சிறந்த புத்தாண்டுன்னு சொல்லி அடித்து சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த தமிழே, மதுரை தந்த தமிழே நம்ம கூட புத்தாண்டு கொண்டு ஐயா வந்துருக்கு. இதுக்கு மேலே என்ன வேணும்? நடக்குமா? இதான் மறுபடியும் அதை அனுபவிப்போம். 3 வரி தான். அன்பு தாய்மார்களே, அருமை பெரியவர்களே அப்படின்னு ஐயா ஆரம்பிச்சா எல்லாரும் அந்த பக்கம் போயிடுவாங்க. இன்னைக்கு நீங்க அதை சொல்லலைங்க, எங்களுக்காக ஒரு கூட சொல்லிருங்க. நாங்க எங்களுக்கு இதா இருக்கு. இந்த விழாவை ஏற்பாடு செய்த ஹியூஸ்டன் டிகேஎம்க்கும் சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்புக்கு வருவாங்க ஐயா. பிள்ளைகளுக்கும் பெற்றவர்களுக்கும் உறவு அல்லலா இருக்கா, ஆனந்தமா இருக்கானா, அவர் என்னென்னத்தையோ பேசிட்டு போறாரு. நீங்களும் சரின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இதை பத்தி இவ்வளவு பேர் பேச வந்திருக்கோம் அப்படின்னாலே அங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். ஏதோ ஒண்ணு இருக்குல்ல. 10-15 வருஷமா அனுபவிச்சதா 10 நிமிஷத்துல சுருக்கி சொல்ல முயற்சிக்கிறோம். 1 2 இந்த தலைப்பை கொடுத்தவொடனே ஒரு வாரத்துக்கு எழுத ஆரம்பிச்சுட்டேன் ஒரு நோட்டு புத்தகத்துல. மதியானம் வரைக்கும் எழுதிட்டு இருக்கேன். அந்த நோட்டு புத்தகமே நிறைஞ்சு முடிஞ்சிருச்சு. அம்பிட்டு இருக்கு. அவர் ஒண்ணுமே இல்லாத மாதிரி பேசிட்டு போறாரு. நோட்டு புத்தகம் அம்பிட்டு எழுதிருக்கீங்க? ஆமா ஐயா. ஐயா, இந்த 2000 வருஷத்துக்கு அப்புறம், இந்த 2000க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உலகம் கொஞ்சம் வேகமா சுத்துற மாதிரியே ஒரு பிரம்ம இருக்குங்க. அதுவும் இந்த 10-15 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா இன்னமும் வேகமா சுத்துது. புது புது டெக்னாலஜியா வந்துருச்சு. நம்ம கொஞ்சம் பழைய ஆளாத்தான் இருக்கோம். என்ன நடக்குதுன்னே தெரியல. பாதி நேரம் அப்படியே பக்கம் முடிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கோம். எங்க புள்ள நாங்க சொல்றதை கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பொத்தாம் பொதுவா சொல்ல வரல. நாங்க அப்படி சொல்ற மாதிரி கேட்கணும் அப்படின்னா ரோபாட்டை தான் 2 வாங்கி வளர்க்கணும். அதுக்கு மீறி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத பதிவு பண்றதுக்கு தான் முக்கியமா நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலா ஐயா, எங்க வீட்டுல நானு, ஒரு நாய்க்குட்டி, 2 பிள்ளைங்க, ஒரே ஒரு வீட்டம்மா. வார கடைசியில வாங்கய்யா நம்ம நண்பர் வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரிக்கு போலான்னா 2 மணி நேரம் ஆகும் இங்க இருந்து போறதுக்கு. சரின்னு சொல்லி ஒரு வழியா எல்லாத்தையும் போட்டு உடைக்க எல்லாம் எடுத்துட்டு அப்படி கிளம்பி காலையில எந்திரிச்சு எல்லாம் சாப்பிட்டு காப்பியை முடிச்சுட்டு வீட்டை விட்டு புக்கு கூட திரும்பல. என் பின்னாடி இருந்து என் மகா அந்த போற வழியில ஒரு பர்கர் கடை இருக்கும், அங்க நிப்பாட்டு எனக்கு சாப்பாடு வாங்கணும், கோல்டு காஃபி வாங்கணும் அப்படிங்குது. நான் ஒன்றும் சொல்லலை. சாமி பாட்டை பற்றி சத்தமா வச்சு ஓட்ட ஆரம்பிச்சேன். எதுக்கு காலங்காத்தாலேயே அப்படின்னு சொல்லி கடையும் போயிடுச்சு. அந்த பிள்ளை சொல்லுது, என்னப்பா கடை போயிடுச்சு நிப்பாட்டாம போறீங்க அப்படின்னு. நான் சொல்றேன், இப்போதானடா தின்னுட்டு வந்தீங்க, அது திரும்பி மறுபடியுமாடா அப்படின்னா அவங்க நம்ம வீக் பாயிண்ட் தெரியுது. அம்மா அப்படின்றாங்க. அந்த அம்மா நம்மளை பார்த்து திரும்பி வளர பிள்ளைக்கு வாங்கி கொடுக்காம உனக்கு என்ன வேலை அப்படின்னு. இவங்க இப்படித்தான்டா, குடும்பமே இப்படித்தான்டா, நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டாங்க, கண்டுக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வேற சைட்ல போட்டு விடுவோம். ஏற்றி விடுது. ஆமா, ஏற்றி விடுது. சரி அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டாப்ல எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு போனா அப்படின்னா அடுத்து 10 நிமிஷம் தான் ரெஸ்ட் ரூம் வருது நிப்பாட்டு அப்படின்றாங்க. 2 மணி நேரத்துல போக வேண்டியது 3.5 மணி நேரம் ஆயுது. டேய் சீக்கிரமா போயிருக்காங்க மேடம். அவங்க என்ன கேட்குறாங்க, அங்கே என்ன பண்ண போற, வெட்டி வேலை, வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்றாங்க. நம்ம என்ன நினைச்சு கூட்டு போறோம், இங்கே மகள் இல்லை, சித்தப்பா யாரும் இல்லை, இருக்கவங்கிட்ட பழகுவோமே அப்படின்னு சொல்லி உறவை கொண்டாடுவோமே சொல்லி கூட்டு போறோம். அவங்க என்ன பண்றாங்க, வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்றாங்க. இது அல்லலா தெரியலையா உங்களுக்கு? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொல்லலாம், சரி உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி வளங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனார், பேசுங்க அப்படின்னு சொன்னார். எங்க பேசி வாங்க பார்ப்போம். நான் அப்படித்தான், கண்ணம்மா வாடா பேசுவோம்டா, தம்பி வாடா பேசுவோம்டா அப்படின்னா மேல எங்கேயும் பாக்குறேன். நம்மள இந்த காலங்கத்தாலே உனக்கு வேலை இல்லையா அப்படியா, ஐயா பிஸி அப்படின்னா. எனக்கு 24 மணி நேரம் பிஸியா இருக்கிறது அவங்க மட்டும்தான். ஐயா என்னதான் பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.